தீர்த்தம் கட்டும் தேவர் மலை அங்கு தேவர் எல்லாம் வாழும் மலை வாழும் மலை வாழும் மலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு பூசை முகம் நடக்குதையா முருக வேலையா நாடு தூதி தேசம் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்திலே பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் பாண்டவர்களாகிய ஐவர்கள் நாங்கள் பிறந்தோம். தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய நாங்கள் ஐவருமே பிறந்து எங்களுடைய தந்தையாகிய பாண்டு மகாராஜனுக்கு பிறகு எங்களுடைய அண்ணனாகிய தர்மபூபதிக்கு முடிசூட்டி இந்த அஸ்தினாபுரத்தை நாங்கள் சீரோடும் சிறப்போடும் ஆட்சி புரிந்து வந்தோம். அப்படி நாங்கள் ஆட்சி புரிந்து வரும் தருணத்தில் எங்களுடைய ஊத்துக்கரையை சேர்ந்த செந்தில்குமார் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள்.
அவர்கள் அந்த ஆண்டவன் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வேண்டுகின்றேன். நாங்கள் ஐவரும் பிறந்து எங்களுடைய தந்தை பாண்டு மகாராஜனுக்கு பிறகு என்னுடைய அண்ணனாகிய தர்ம பூபதிக்கு முடிசூட்டி சீரோடும் சிறப்போடும் இந்த ஹஸ்தினாபுரத்தை நாங்கள் ஆட்சி புரிந்து வந்தோம். அப்படி நாங்கள் ஆட்சி புரிந்து வரும் தருணத்தில் எங்களுடைய பெரிய தந்தை மகனாகிய துரியோதனன், துர்ச்சாதனன், அவன் சகோதரர்களோ 99 பேர், கர்ணனோடு சேர்த்து 101 பேர், அவன் மாமன் சகுனி, இவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த பாண்டவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும், இல்லை என்றால் இவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி விட வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்படி எண்ணிய தருணத்தில் அந்த துரியோதனாகப்பட்டவன் ஒரு பளிங்கு மண்டபம் கட்டினான். அந்த மண்டபத்திற்கு பாண்டவர்களாகிய எங்கள் ஐவரையுமே விருந்திற்கு அழைத்தான். பாண்டவர்களாகிய நாங்கள் ஐவருமே அங்கு சென்று விருந்திற்கு சென்று விருந்து பொழுது அமர்ந்திருக்கும் வேளையில் அந்த துரியோதனாகப்பட்டவன் எங்களை தந்திர விஷயமாக பகடையாடச் செய்தான். அந்த பகடையாட்டத்திலே அவன் மாமன் சகுனியின் சூழ்ச்சியினால் எங்களை தோற்கடித்து விட்டான் சண்டாளன் துரியோதனன். அந்த பகடையாட்டத்திலே நாங்கள் எங்களுடைய நாடு, நகரம், பொன்பொருள் அனைத்தையும் இழந்து விட்டோம். பகடையில் தோற்ற பிறகு அந்த துரியோதனாகப்பட்டவன் தெரிவித்தான். எப்படி என்றால், பாண்டவர்களே, பகடையில் தோற்றவர்கள் 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் அஞ்ஞாதவாசமும் இருந்து அந்த 18 நாட்கள் நடக்கக்கூடிய பாரத போரிலே வெற்றி பெற்றால் உங்களுக்கு பகுதி நாடு தருவதாக கூறி எங்களை வனத்திற்கு அனுப்பிவிட்டான் சண்டாளன் துரியோதனன். இப்பொழுது நாங்கள் வனத்திலே பர்ணாக சாலை அமைத்து வனச்சஞ்சாரம் செய்து கொண்டு வருகின்றோம். நான் என்னுடைய அண்ணன்மார்களுக்காக காய்கனிகளை பறித்து வருவதற்காக இந்த வனத்திற்கு வந்திருக்கின்றேன். என்னுடைய அண்ணன்மார்களுக்கு போதுமான அளவு காய்கனிகளை பறித்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பர்ணாக சாலையை நோக்கி புறப்பட வேண்டும். இதோ புறப்படுகின்றேன், நான் புறப்படுகின்றேன். காய்கனிகள் தான் பறித்து தாண்டி வரும் வழி நடந்தே, காய்கனிகள் தான் பறித்து தாண்டி வரும் வழி நடந்தே, நான் வனமாய் வனம் கடந்து வருகிறேனே வாழ்வே செய்ய, வனமாய் வனம் கடந்து வருகிறேனே விஜய, நான் பர்ணகசாலை தேடி தான் பாத்தி வனம் வழி நடந்தே, பர்ணசாலை தேடியேதான் பார்த்திபனும் தானடந்தே, இது அண்ணரையும் தேடியேதான் அர்ஜுனனும் வழி நடந்தே, அண்ணனையும் தேடியேதான் அர்ஜுனனும் தானடந்தே, நான் ஓட்டம் பெரும் நடையாய் ஓடி வரேன் அர்ஜுனனோ, போட்டோ பெரினையா ஓடிவாரே அர்ஜுனனும், நான் காய்கனிகள் தான் பறித்து நான் தாண்டி வனோ வழி நடந்தேன். காய்கறிகள் தற்பரித்து தாண்டி வரும் வழி நடந்தே, நான் வனமாய் வனம் கடந்து அங்கே வருகிறேனே வாழ்விசையில், வனமானல வனம் கடந்து வருகிறேனே கண்டி வனம், அங்கே இந்த நல்ல வனதனிலே நான் எழில் விசையில் வழி நடந்தேன். இருக்கிறல்ல வனதனிலே தான் நடந்தே, அங்கே எட்டாத கனிகளையோ அங்கே ஏணி வைத்து நான் பறிப்பேன். எட்டாத கடிகளையோ நான் ஏறி வைத்து தான் நடந்தே, அங்கே மாங்கனையோ தேன்களையோ அங்கே மற்றமுள்ள கனிபதையோ, மக்களியோ தெற்கடியோ மற்றமுள்ள தக்கடியோ, எனது அண்ணரையோ தேடியதா நான் அர்ஜுனனோ வழி நடந்தேன். அந்த அண்ணனையோ தேடியல அர்ஜுனனோ தான் நடந்தே, காய்கனிகள் தான் பறித்து தாண்டி வேணும் வழி நடந்தேன். காய்கறிகள் நான் பறித்து தாண்டி வரும் தான் நடந்தே, ஓட்டம் நல்ல பெருநடையாய் ஓடி வரேன் அர்ஜுனனோ, ஒட்ட நல்ல பெருநடைய ஓடிவாரே அர்ஜுனனோ, ஓட்டம் நல்ல பெருநடையாய் ஓடி வரேன் அர்ஜுனனோ. இதோ என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பர்ணாக சாலை அருகில் நான் வந்து விட்டேன். இந்த பர்ணாக சாலை அருகில் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வனத்திலே வாழக்கூடிய ரோமரிஷி முனிவரும் என்னுடைய அண்ணன்மார்களும் எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் இவர்கள் அனைவருமே ஒன்று கூடி பர்ணாக சாலையில் ஏதோ ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அப்படி என்ன ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் அருகில் சென்று கவனிக்கும் பொழுது என்னுடைய அண்ணராகிய தர்மபூபதி கேட்கின்றார் அந்த ரோமரிஷி முனிவரிடத்திலே, எப்படி என்றால், சாமி, எங்களுடைய நாட்டை நாங்கள் மீண்டும் எப்பொழுது ஆளப்போகின்றோம் சாமி என்று கேட்கும் பொழுது அதற்கு அந்த ரோமரிஷி முனிவராகப்பட்டவர் தெரிவிக்கின்றார், தர்மனந்தா,
உங்களுடைய நாட்டை நீங்கள் மீண்டும் ஆள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் துரியோதனனோ கர்ணனை வளர்க்கின்றான், கர்ணனோ நாகபாசம் என்னும் கணையை வளர்த்து வருகின்றான். அந்த நாகபாச கணைக்கு நாளொன்றுக்கும் 10 நல்லம்பால் கொடுத்து வளர்த்து வருகின்றான். எதற்காக தெரியுமா? உன்னுடைய தம்பி அர்ஜுனனை கொல்வதற்காக. அது மட்டும் இல்லாமல் அந்த நாகபாச கணையை வெல்வதற்கு இந்த 14 லோகத்திலும் எதிர்கணை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அந்த துரியோதனை வெல்லப் போகின்றீர்கள்? துர்ச்சோதனை வெல்லப் போகின்றீர்கள், கர்ணனை வெல்லப் போகின்றீர்கள். அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாச கணையை எப்படி வெல்லப் போகின்றீர்கள் தர்மநந்தா என்று கேட்கின்றார் அந்த ரோமரிஷி முனிவராகப்பட்டவர். இதை கேட்ட என்னுடைய அண்ணர் தர்மபூபதி கூறுகின்றார், சாமி, தங்களை போன்ற நல்லோர்களின் ஆசையுடன் துரியோதனன், துர்ச்சாதனன், கர்ணன், அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசக்கனை இவை அனைத்தையும் வெல்ல வேண்டும் சாமி. இதற்கு தாங்கள் தான் ஒரு யோசனை கூற வேண்டும் சாமி என்று தெரிவிக்கின்றார். இதை கேட்ட அந்த ரோமரிஷி முனிவர் தெரிவிக்கின்றார், தர்மநந்தா, அந்த நாகபாசக்கனையை வெல்ல வேண்டுமானால் உங்கள் ஐவரில் ஒருவர் சடமுடி தரித்து சன்னியாசி ரூபம் கொண்டு அந்த வடதேசமாகிய இந்திர நீலவனம் பளிங்கிப்பாறை சென்று பளிங்கிப்பாறையிலே 91 கம்பத்தை ஊற்றி தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்தால் கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாச கணையை வெல்லலாம், துரியோதனன் துர்ச்சாதனை வெல்லலாம், உங்களுடைய நாட்டை நீங்களே மீண்டும் ஆட்சி புரியலாம் தர்மநந்தா என்று எடுத்துக் கூறுகின்றார் அந்த ரோமரிஷி முனிவர்கள். அப்படியானால் நான் சென்று அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வருகின்றேன், எனக்கு விடை கொடுங்கள் என்று என்னுடைய அண்ணர் தர்மபூபதி கேட்கும் பொழுது அதற்கு எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் கூறுகின்றார், தர்மநந்தா, நீ இந்த நீலவனம் பளிங்கிப்பாறை சென்று 91 கம்பத்தை ஊற்றி தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று விடுவாய். அந்த அஸ்திரத்தை பெற்று வரும் வழியில் இடையில் யாரேனும் தர்மம் என்று கேட்டால் கையில் இருப்பது பாசுபத கணை என்றும் கூட பாராமல் அதை நீ தானமாக கொடுத்து விடுவாய். ஏனென்றால் நீயோ தர்மத்தில் சிறந்தவன், ஆகையால் உன்னால் அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியாது தர்மநந்தா என்று மறுத்து விடுகின்றார். அதன் பிறகு என்னுடைய அண்ணன் இளைய அண்ணன் பீமசேனன் கேட்கின்றார், எனக்கு விடை கொடுங்கள் கண்ணா, நான் சென்று வருகின்றேன் என்று. அதற்கு எங்கள் ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் கூறுகின்றார், பீமா, பளிங்கி பாறையிலே நீ 91 கம்பத்தை மூன்று தவம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர் இவனை சற்று சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக உன் எதிரே தாமதமாக தோன்றினால் நீ என்ன செய்வாய் தெரியுமா? உன்னுடைய எதிரே இருப்பது சிவன் என்றும் கூட பாராமல் உன்னுடைய தண்டாயத்தால் தாக்கி விடுவாய். ஏனென்றால் நீயோ முன்கோபக்காரன், பொறுமை இழந்தவன், உன்னால் அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியாது பீமா என்று மறுத்து விடுகின்றார். அதன் பிறகு என்னுடைய தம்பி நகுலன் கேட்கின்றான், எனக்கு விடை கொடுங்கள், நான் சென்று வருகின்றேன் என்று. அதற்கு மாயக்கண்ணன் கூறுகின்றார், நகுலா, தவம் செய்ய செல்லும் வழியில் நீ ஏதாவது ஒரு குதிரையை பார்த்தால், ஆகா, இந்த குதிரையின் மீது ஏறி சவாரி செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணி உன்னுடைய கவனம் முழுவதும் அந்த குதிரையின் மீது திரும்பிவிடும், நீ செல்லும் காரியத்தை மறந்து விடுவாய். ஆகையால் உன்னால முடியாது என்று மறுத்து விடுகின்றார். இறுதியாக என்னுடைய இளைய சகோதரர் சகாதேவன் கேட்கின்றான், எனக்கு விடை கொடுங்கள், நான் சென்று வருகின்றேன் என்று. அதற்கு எங்கள் மாயக்கண்ணன் கூறுகின்றார், சகாதேவா, பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வருவதற்கு இன்று செல்லலாமா, நாளை செல்லலாமா, இல்லை நாளை மறுநாள் செல்லலாமா என்று நல்ல நேரம் பார்த்துக்கொண்டே காலத்தை கடத்தி விடுவாய். ஏனென்றால் நீயோ சாஸ்திரம் படைத்தவன், ஆகையால் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் உன்னால் அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வர முடியாது சகாதேவா என்று மறுத்து விடுகின்றார். அதற்கு என்னுடைய அண்ணர் தர்மபூபதி கேட்கின்றார், சாமி, கண்ணா, எங்களால் முடியாது என்றால் வேறு யார் தான் சென்று வருவது? அந்த பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை யார் சென்று பெற்று வருவது கண்ணா என்று கேட்கும் பொழுது அதற்கு எங்கள் மாயக்கண்ணன் கூறுகின்றார், இருக்கின்றான் ஒருவனே ஒருவன், அந்த வடகைலாசம் செல்லக்கூடியவன், அந்த இந்திர நீலவனம் பளிங்கிப்பாறை சென்று 91 கம்பத்தை மூடி தவம் புரியக்கூடியவன், அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வரக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றான் தர்மநந்தா என்று கூறுகின்றார் எங்கள் மாயக்கண்ணனாகப்பட்டவர். இதை கேட்ட என்னுடைய அண்ணர் தர்மபூபதி என்ன தெரிவித்தார் தெரியுமா? சாமி, அவன் யார் கண்ணா என்று கேட்கும் பொழுது அவன் தான் அர்ஜுனன் என்று தெரிவிக்கின்றார் எங்கள் மாயக்கண்ணனாகப்பட்டவர். இதை கேட்ட என்னுடைய அண்ணர் தர்மபூபதி என்ன தெரிவித்தார் தெரியுமா? கண்ணா, என்ன வார்த்தை தெரிவிக்கின்றீர்கள்? அர்ஜுனன் சென்று இந்த நீலவனம் பளிங்கிப்பாறையிலே 91 கம்பத்தை ஊன்றி தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை அவன் பெற்று வருவதா? முடியாது கண்ணா, முடியாது. ஏனென்றால் அர்ஜுனனோ பெண்ணாசை உடையவன், பேடி மனம் கொண்டவன், உருள கல்லுக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன், ஆற்று மணலை எண்ணினாலும் அர்ஜுனன் மனைவியை எண்ண முடியாது. அப்படி இருக்கும் தருணத்தில் அவன் சென்று எப்படி 91 கம்பத்தை கொண்டு தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை அவன் எப்படி பெற்று வருவான்? அவனால் முடியாது கண்ணா, முடியாது என்று என் உடன் பிறந்த அண்ணனே என்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டார் எங்கள் ஆபத்தாண்டவனிடத்தில்.
என் உடன் பிறந்த அண்ணனே இப்படி என்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டாரே என்று எண்ணும் பொழுது என் மனமாகப்பட்டது மிகவும் வேதனை அடைகின்றது. ஆம், நான் என்ன செய்வேன்? எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் தெரிவித்தது போல் அந்த வடதேசமாகி இந்த நீலவனம் பழங்கி பாறை சென்று பழங்கி பாறையிலே 93 தவம் புரிந்து அந்த ஈசனின் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்று வந்த பிறகுதான் என்னுடைய அண்ணன் முகத்திலே விழிப்பேன். அது வரையிலும் என்னுடைய அண்ணன் முகத்தில் விழிக்க மாட்டேன். இதோ புறப்படுகின்றேன். என்னுடைய அண்ணன் மீது கோபம் கொண்டு புறப்படுகின்றேன். நான் புறப்படுகின்றேன். பெண்ணாசை உடையோன் என்று உடையன் என்று அந்த பெருமான் முன் சொன்னதாலே மீது கோபம் கொண்டு அர்ஜுனன் நான் ஏகினேன் மீது கோபம் கொண்டு நான் அர்ஜுனன் நான் வழி நடந்தேன் மீது கோபம் கொண்டு புறப்படுகின்றேன். நீலவனம் பழங்கி பாறை புறப்படுகின்றேன். நான் என்னை பெண்ணாசை உடையோன் என்று அண்ணன் பெருமான் முன்னே சொன்னதாலே பெண்ணாசை உடையோன் என்று அண்ணன் பெருமான் முன்னே சொன்னதாலே அண்ணன் மீது கோபம் கொண்டு நான் தான் அர்ஜுனனோ வழி நடந்தேன். அண்ணருடன் கோபம் கொண்டு நான் அர்ஜுனனோ தான் நடந்தேன். சரியற்ற மாமன் முன்னே என்னை தாறுமாறாய் சொன்னதாலே அதிகட்ட சொன்னதாலே அண்ணன் மீது கோபம் கொண்டு நான் தான் அர்ஜுனனோ வழி நடந்தேன். அண்ணன் மீது கோபம் கொண்டு அந்த அர்ஜுனனோ தான் நடந்தேன். அண்ணன் மீது கோபம் கொண்டு அந்த காண்டிவனோ தான் நடந்தேன். அண்ணன் மீது கோபம் கொண்டு நான் அர்ஜுனனோ தான் நடந்தேன். அண்ணன் மீது கோபம் கொண்டு அர்ஜுனனோ வழி நடந்தேன். அண்ணன் மீது கோபம் கொண்டு அர்ஜுனனோ தான் நடந்தேன். அண்ணன் மீது கோபம் கொண்டு அர்ஜுனனோ வழி நடந்தேன். அண்ணன் மீது கோபம் கொண்டு அர்ஜுனனோ தான் நடந்தேன். பெண்ணாசை உடையோன் என்று பெருமான் முன்னே சொன்னதாலே பெண்ணாசை உடையோன் என்று பெருமான் முன்னே சொன்னதாலே நல்ல பொன்னடைய ஓடி வாரேன் அர்ஜுனனோ. இதோ என்னுடைய அண்ணன் மீது கோபம் கொண்டு நான் என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பர்ணாக சாலையை விட்டு நான் அநேக தூரத்தை கடந்து வந்து விட்டேன். அப்படி நான் அநேக தூரத்தை கடந்து வரும் பொழுது இந்த வனமாகப்பட்டது கால பைரவர் வனம் என்று எழுதியிருக்கின்றது. ஆகையால் இந்த வனத்தை நான் அதி சீக்கிரமாக கடந்து சென்றாக வேண்டும். இதோ புறப்படுகின்றேன். நான் புறப்படுகின்றேன். கால பைரவன் வனதனிலே காண்டிபனோ வழி நடந்தேன். காலபைரவன் மனதனிலே காண்டிபனோ
வேணும் வழி நடந்த கால பைரவன் வந்தனிலே காண்டி வேணும் வழி நடந்த காலபைரவர் வந்தனிலே காட்டி வேணும் வழி நடந்த ஓட்டநல்ல பெருநடைய ஓடிவாரே அர்ஜுனன் அட்டமகி ரெட்டகள் படியாத வேர்களை தண்டனைக்குள்ளாக்குவி அட்டமகி ரெட்டகள் படியாத வேர்களை தண்டனைக்குள்ளாக்குவி ஆணவ கொண்டோர மேலுலகம் சென்று ஆக்கிரங்கள் செய்து முடிப்பே விண்ணவர மன்னவர என்னை கண்டு எழுத்தென்று நடுங்குவார் இல்லற வெறுத்து நல்லறம் காக்க வையும் உலக வந்தவன் நான் அறுவலாய் இருவோட மக்கினி தவத்திலே மூழ்கியே வந்தவன் நான் கோல பைரவன் கோல பைரவன் 30 கோடி தேவர்கள் 48 ரிஷிமார்களும் என்னை கண்டால் அஞ்சுவார்கள் ஏன் எதற்காக தவத்தால் வரத்தால் பண்பால் பாசத்தால் சிறந்தவன் என்பதற்காக அப்படி இருக்க தருணத்திலே எவனோ மானுட ஜென்மத்தில் உதித்தவன் என்னை அறியாமல் என்னுடைய மனத்திலே வந்து கொண்டிருக்கிறான் ஒரு பொடியவன் யார் என்று பார்க்கிறேன் ஏய் பொடியவனே நீ யார் எந்த ஊரைச் சேர்ந்தவன் எந்த நாட்டைச் சேர்ந்தவன் என் பெயரை கேட்டால் ஈரேழு லோகமே கிடுகிடுகிடு என்றோ அப்படிக்கு தருணத்திலே வந்திருக்கிறாயே நீ யார் எந்த ஊரைச் சேர்ந்தவன் எந்த நாட்டைச் சேர்ந்தவன் அது சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும் இல்லையானால் உன்னை அழிப்பதற்கு துணிந்து விடுவேன் கோரம் சீக்கிரமாக நான் என்னுடைய அண்ணன் மீது கோபம் கொண்டு அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்ல வேண்டும் என்பதற்காக அநேக தூரத்தை கடந்து வரும் பொழுது இந்த கால பைரவன் வனத்தின் வழியாக வரும் பொழுது இன்னவரை என்னை வழிமறித்து நீ யார் எந்த நாட்டை சேர்ந்தவன் உன்னுடைய வரலாறு என்ன என்று கேட்கின்றார் என்றால் அப்படியானால் இவர் இந்த வனத்திற்கு சொந்தக்காரரான கால பைரவராகத்தான் இருக்க வேண்டும் ஆகையால் இன்னவரிடத்திலே என்னுடைய வரலாற்றை எடுத்து கூறிவிட்டு அடுத்த வனம் புறப்பட வேண்டும் சாமி நான் யார் எந்த நாட்டை சேர்ந்தவன் உன்னுடைய வரலாறு என்ன என்று கேட்கின்றீர்களா இதோ கூறுகின்றேன் சாமி வேண்டும் ஐயா இதோ கூறுகின்றேன் எந்தன் குல சொல்லை கேளாய் எந்தன் குல சொல்லை கேளாய் இன்பம் உள்ள பைரவரே என்னுடைய வரலாற்றை கூறுகின்றேன் கேளும் ஐயா சாமி எந்தன் குல சொல்லை கேளாய் சாமி இன்பமுள்ள பைரவரே எந்தன் குல சொல்லை கேளாரின் இன்பமுள்ள பைரவரே சாமி துதிதசம் அஷ்டபுரம் சாமி எங்களோட நாடாகும் சாமி பாண்டு மன்னர் பெற்றெடுத்த சாமி பாண்டவர்கள் ஐவர் நாங்கள் பாண்டுமணல் பெற்றெடுத்த நாங்கள் பாண்டவர்கள் ஐவருமே சாமி குந்திதவே பெற்றெடுத்த சாமி குலமணிகள் ஐவர் நாங்கள் குந்தி தேவி பெற்றெடுத்த நாங்கள் குருமணிகள் ஐவருமே அந்த ஐவரிலே ஒரு வனன சாமி காண்டீவன் அர்ஜுனன் நான். ஐவரிலே ஒருவரான நான் தான் காண்டிவனாம் அர்ஜுனன் அந்த பீமனுக்கு நேரிலையோன் சாமி வில் விஜயன் அர்ஜுனன் நான். எங்களுடைய நாடு
தூதி தேசம் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்தினிலே பாண்டவகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்த பாண்டவர்கள் ஐவர்கள் தர்மர், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லப்பட்ட அந்த ஐவரில் மூன்றாவதாக பிறந்த காண்டிபதாரி அர்ஜுனன் என்னுடைய பெயர் சாமி. தூர்தேசமற்ற புறத்திலே பாண்டி மன்னனுக்கு குந்தமா தேவிக்கு பிறந்த பாண்டவர்கள் 5 பேர்கள் என்று சொன்னால் எத்தனை இன்பங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஒன்று விட்டு ஒன்று என புரியாமல் வாசகம் செய்யக்கூடியவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்துக்கு தந்த தன்மையாக வந்திருக்கிறாயே, ஏன், எதற்காக எடுத்து கூறும். கூறுகின்றேன் சாமி. பாண்டவர்கள் என்றால் ஐவரும் ஒற்றுமையாக இருப்பார்களே, நீ மட்டும் தன்னந்தனியாக வருவதற்கு என்னடா காரணம் என்று கேட்கின்றீர்களா? இதோ கூறுகின்றேன் ஐயா, கூறுகின்றேன் சாமி. சாமி பெரிய தந்தை மகன் ஒருவன் சாமி, பேரிலே தூரி யோதிரன். பெரிய தந்தை பேரு திரி யோதிரன். சாமி பந்தயங்கள் சொல் சகனி சாமி, மகனையிலே தோற்கடித்தார். பந்தயங்கள் என்று சொல்லி எங்கள் மகனையிலே தோற்கடித்தார். சாமி நாடிலந்தோ நகரிலந்தோம் சாமி, 4 வகை சேனலந்தோ. நாடிலந்தோம் நகரிலந்தோம் 4 வகை சேனையிலந்தோ. சாமி பொன்னிலந்தோ பொருளிலந்தோம் சாமி, பூச்சக்கர புனையிலந்தோ. பொன்னிலந்தோ பொருளிலந்தோம் பூச்சக்கரோ தானிலந்தோ. அந்த பகடையிலே தோற்றதினால் சாமி பரவனோ தான் கடந்தோ. சாமி எங்களுடைய பெரிய தந்தை மகன் துரியோதனன் செய்த சூழ்ச்சியின் காரணத்தினால் என்ன பகடை ஆட்டத்திலே நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு